வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் எப்படி டோனட் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபிர்ஜி என்னென்ன பொருள் போகணும்னு சொல்லுங்கள். பாம் ஆயில், அடுத்தது ஈஸ்ட்டு, அடுத்தது தயிர், அடுத்தது லூபாக் மாஜரின், 3 முட்டை, சீனி, பேக்கிங் பவுடர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் 1 கிலோ மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த டொனட் பண்ண போகிறோம். பார்த்துங்க, மற்ற ஈஸ்ட் எடுக்கும். இப்போ உப்பு போட போகிறோம். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், சரிங்களா? 2 ஸ்பூன் போட்டாச்சு. அப்புறமா தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுக்கும். அதாவது 1 ஜக்கு வாட்டர் போட்டால் போதும். 1 ஜக்கு வாட்டர் நம்ம போடுறோம். இன்னொரு 1/2 ஜக்கு. இப்போ இந்த மாதிரி பருவம் வந்தோடனே நம்ம இதை மூடி வைக்கும். அதாவது ஒரு சொபின் லட்லன்சி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம திருப்பி எடுத்து அதை ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சோம்னா டொனட் ரெடி. இப்போ என்னென்னு சொன்னால் நம்ம மாவு வந்துட்டு 30 நிமிஷத்தில் அதை கொஞ்சமாக பஃபியாக வந்துட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தட்டில் கொஞ்சமாக ஒயில போடுறோம். ஒயில போட்டு இப்படி பூசின முடிச்சு. ஏன் பூசின முடிச்சுன்னா அந்த மாவு இதில் ஒட்டி பிடிக்கக்கூடாது. அதாவது அந்த டொனட் எடுக்கும்போது ஒட்டி பிடிக்க ஈஸியாகிட்டு வரணும். இப்போ பாருங்கள், இதை நம்ம வெட்டுறோம். இப்படி வட்டி வெரி சிம்பிள். பாருங்கள், இப்படி எடுத்து அவ்வளோதான். இதே ஒரு ரவுண்ட் 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இப்படி தாங்க புஷ்ஷுன்னு இருக்கும். இப்படி புஷ்ஷுன்னு ஆகலை அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நாங்கள் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி வைக்கிறோம். அப்புறம் அந்த எண்ணெய் சூடாகினதுக்கப்புறம் கையில் லைட்டாக எண்ணெயை போட்டுட்டு இந்த டொனட்டை எடுத்து நம்ம அதில் பொரிக்க போகிறோம். அப்போ அந்த எண்ணெய் சூடாகினதுக்கு எப்படி பார்க்கணும்னா அது முட்டையாக வருது இல்லையா? அந்த முட்டை வந்து போனதுக்கு பிறகு அது இல்லைன்னு சொன்னால் இப்போ எண்ணெய் பண்ண போனோம்னா கையில் எண்ணெய் பூசியாச்சு. அப்புறமா டொனட்டை நம்ம இப்படி ஒரு ஓட்டனை போட்டு பாருங்க, இப்படி போட்டு இதில் போடுறோம். அடுத்தது 2 போடுறோம். பார்த்தீங்களா? இப்போ நல்லா ப்ளஃபியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க வரணும். நீங்கள் போட்ட உடனே இப்படி வரணும். இந்த மாதிரி தான் இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸ்பூன் எடுத்து இப்படி கலர் அடிக்கும் போது லைட்டாக மற்ற பக்கம் பிரட்டி விடுங்க. இதையும் இப்படி பிரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஃப்ளோஃபியாக நல்லா அழகா எடுத்துடணும். அப்புறம் நமக்கு தேவையான அளவு சீனி கரைசல் செஞ்சுட்டு இதோட டோனட்டை மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டைல் டோனட் ரெடி. ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும்